வணக்கம். ஃபார்மேட் நியூமராலஜி. இன்றைக்கு நம்ம கொடுக்க போகிற தகவல் என்னவென்றால், அரசியலில் ஒரு நாட்டினுடைய அரசியலில் ஆட்சி புரிபவர்கள், அந்த தலைமையில் பீடத்தில் இருப்பவர்களுடைய பிறந்த தேதி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தால் அந்த நாட்டு மக்களுடைய வாழ்க்கையும் தரமும் சூப்பராகவும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். சொல்லுவாங்களே மன்னரிய வழியோ மக்களும் வழிங்கிற போல, அதில் அதே தானே, இது அதே சேம் கான்செப்ட் தானே. அதனால் தலைமை பகுதியில் உள்ளவங்களுடைய பிறந்த தேதி சிறப்பாக இருக்கணும். அவங்க டேட்டு காம்ப்ளிகேட்டடாகவோ கான்ட்ரவர்சியலாகவோ இல்லை அவங்க டேட்டில் பர்த்தில் நம்ம சொன்ன நம்மளோட ஃபார்மெட் படி ஒன்றுக்கு ஒன்று எகென்ஸ்ட் நம்பராக இருக்கக்கூடாது, எதிர்ப்பு எண்ணு உள்ளே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுனாலும் காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலோ கான்ட்ரவர்சியாக இருந்தாலும் அவங்க தலைமை பகுதியில் காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலோ அந்த நாடே காம்ப்ளிகேட்டில் தான் இருக்கும். அந்த நாட்டினுடைய தலைமை பகுதி அவரது கான்ட்ரவர்சியில் இருந்தாலும் அந்த நாடு மக்களும் கான்ட்ரவர்சியாக இருப்பாங்க. அவர் டேட் ஆஃப் பர்த்தில் எதிர்ப்பு எண்ணி இருக்குதுன்னு சொன்னாலும் அவர் பேசுகிறதெல்லாம் எதிர்மறையாக தான் பேசுவார். அவர் நடக்கிறது எதிர்மறையாக தான் இருக்கும், செயல்பாடும் எதிர்மறையாக இருக்கும். மக்கள் பண்ணி எப்படி இருப்பாங்க? மக்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் எதிர்மறையாக தான் கிடைக்கும். ஆனால் அதிர்ஷ்டவசமாக நம்ம தமிழ்நாடை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர், அதாவது அவர் உயர்த்தி பேசணும், அவ்வளோங்கிறது இருக்கிறது தான் பேசுகிறேன். என் வேலையே அதுதான். எது சரியோ அது பேசுகிறது தான் என் வேலை. அந்த வேலையை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த தேதி 1/3/1953. நம்ம ஃபார்மேட் படி 1/3/9/4 வரும். 1/3/9/4 இந்த 4 நம்பரும் ஒன்றுக்கு ஒன்று அகென்ஸ்ட்டு கிடையாது, எதிர்ப்பு எண்ணு கிடையாது. இந்த 4 எண்ணு ஃபார்மேட்டு படி காம்ப்ளிகேட்டடு கிடையாது. இந்த 4 எண்ணிலையும் எங்கேயுமே கான்ட்ரவர்சியல் கிடையாது. இதைத்தான் சொல்ல வந்தேன். தலைமை பகுதியில் இருக்கிறவனுடைய பிறந்த தேதி சிறப்பாக இருந்துச்சுனால் அங்கே வசிக்கும். இப்போ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்தியா ஃபுல்லாக கம்பேர்லாம் பண்ணி பாருங்கள். தமிழ்நாடுலாம் மற்ற ஸ்டேட்டில் எல்லாத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களுக்கு மற்ற இடத்துல கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, ஏதோ பிரச்சனைன்றது ஃபேமிலிக்குள்ளே இருக்கும், பிரச்சனைங்கிறது பண தட்டுப்பாடு, அதெல்லாம் ஒழுண்டு அதை தாண்டி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெயிச்சுட்டு தான் வரோம். ஏன்னா தலைமை பகுதி டேட் ஆஃப் பர்த் அவருக்கு சூப்பராக இருக்குது. சிஎம்க்கு அவர் டேட் ஆஃப் பர்த் சூப்பராக இருந்தனாக்கா நாம் தமிழ்நாட்டில் சூப்பராக தானே இருப்போம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தான் சூப்பராக இருப்போம். அதை புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டை தாண்டிட்டு தமிழ்நாட்டு ஆளுங்க அதர் ஸ்டேட்லேயோ அதர் கண்ட்ரியில் இருந்துட்டு நான் சரியாக இல்லைன்னு சொன்னால் அது பொறுப்பாகுது. அது கரெக்டாக வர அந்த லாஜிக் கரெக்ட் இருக்காது. அதை புரிஞ்சுக்கிறணும். சரியா? அதுதான் கான்செப்ட். இப்போ இதே இந்தியாவுக்குள்ள அதர் ஸ்டேட்லாம் எடுத்து கணக்கு போட்டு பாருங்கள். ஒருவேளை அந்த சிஎம் ஃபஸ்ட் கிளாஸாக டேட் ஆஃப் பர்த் இருந்ததுன்னா அந்த ஸ்டேட்லேயும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். இது உலகம் ஃபுல்லாக பொருந்தும். வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்ல எக்ஸாம்பிளுக்கு தான் நான் ஒன்று சொன்னேன். சரிங்களா? எக்ஸாம்பிள் என்னவோ அதை சொன்னேன். அதனால் சொல்ல வந்த சப்ஜெக்ட் என்ன, ஒரு நாட்டில் தலைமை பகுதியில் இருப்பவர்களுடைய பிறந்த தேதி சிறப்பாக இருக்கணும், சூப்பராக இருக்கணும், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த நாட்டிலுடைய ஸ்டேட்டில் இருக்கிறவங்க வாழ்கிற மக்களுக்கும் எல்லாமே அமைதியாக கிடைக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக இருப்பார்கள், ஃபஸ்ட் கிளாஸாக கிடைக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக நடக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக போய் கொண்டு இருக்கும். இது ஒரு லாஜிக்கு தானே. தலைமை எவ்வளியோ அவ்வளோ தானே, அதான் கீழே இருக்கிற மக்களினுடைய அவ்வளியாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் அப்படின்னா ஒரு இடத்த விட்டு தலைமை பகுதியை ஃபஸ்ட் கிளாஸாக உள்ளவர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு தான் அர்த்தம் இருக்குது. இவங்க மக்கள் இன்றைக்கி எல்லாத்துக்கும் தயாராகிட்டாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டு குட்டீஸுக்கெல்லாம் பாருங்கள், ஒரு அனலைசேஷன் எவ்வளோ அழகாக பண்ணி பார்க்குதுங்க. நம்ம பெரிய அவங்க பேரண்ட்ஸு யார் எதை போட்டாலும் அனலைசேஷன் பண்ணுதுங்க. அதுங்க இன்றைக்கி கேல்குலேஷன் அழகாக பண்ணுது. ஆனால் பெரியவங்களாக நாம் இப்போ இதெல்லாம் அனலைசேஷன் பண்ணணும். ஸோ இதுக்கெல்லாம் யார் இது வரைக்கும் அப்படிலாம் யாரும் எடுத்து சொல்லி அனலைசேஷன் பண்ண வைக்கலை. நாம் யாரும் பண்ணலை. இனிமே பண்ணுங்கள். அதுக்கு இந்த ஃபார்மேட் நியூமராலஜி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணிங்கனாக்காவே உலகத்தில் எல்லா விஷயத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஸோ இந்த தகவல் கண்டிப்பாக அனைவருக்கும் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு இதையும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு பயன்படுத்துங்க. சூப்பராக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.